Hello viewers, welcome to Excel Tamil Today Tips. நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவும் ஸ்மார்ட்டான வேலை ஆகலாம். டெய்லி ஒரு டிப்ஸ். எக்ஸலில் ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளாஷ் ஃபில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்கும்போது சஜஷன் மாதிரி காமிக்கும். இது ஜிமெயிலில் கூட இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதை அப்கிரேட் பண்ணி கூகுள் ஷீட்டில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஸ்மார்ட் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபில் அப்படின்றது எதனால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃபுல் நேம் செட், அதாவது இப்போ ஒரு சேல்ஸ் பர்சனோட நேம்ஸ்லாம் எடுக்க போகிறீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் நேமை நம்ம டைப் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃபில் ஆச்சு அப்படின்னாக்கா அது ஃப்ளாஷ் ஃபில். அதுக்கான ஃபார்முலாவை காமிக்கிறது தான் ஸ்மார்ட் ஃபில். இப்போது நீங்கள் இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது அதுக்கு தெரியாது. ஜஸ்ட் 3 லெட்டர் டைப் பண்ண உடனேயுமே உங்களுக்கு சில சஜஷன்ஸ் காமிக்குது. இந்த சஜஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபில் அப்படின்னு போட்டு ஃபார்முலா சஜஷன் அப்படின்னு காமிக்கும். வி திங்க் வி கேன் ஃபில் திஸ் செல்ஸ் யூஸிங் ஏ ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஃபார்முலா அப்படின்னு காமிச்சிருக்கு. ஷோ ஃபார்முலா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத காமிக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா Ctrl+Shift+Y அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா டிக் மார்க் கொடுத்துக்குங்க. இந்த Ctrl+Shift+Y அப்படின்றது தான் ஷார்ட்கட் கீ. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணும்பொழுது இதை யூஸ் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் திங், நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்பை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இது உங்களுக்கு தெரியுமான்றது தெரில அப்படின்னாக்கா இது ஃபுல்லாகவே சொல்கிறேன், கற்றுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெஸ்டட் இஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு போனஸ் போடணும் அப்படின்னும்பொழுது அவங்களோட ரேட்டிங் பொறுத்து அந்த போனஸை நம்ம போடலாம். ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு 5 பேர் போட்டிருக்கேன். அந்த 5 பேருக்கு அப்புறமா அவங்களோட ரேட்டிங்கை இங்கே மெஷர் பண்ணியிருக்கேன். அதாவது 1 to 10 இல்லை 0 to 10க்குள்ளே இருக்கிற ரேட்டிங்கை இங்கே நீங்கள் அவங்களுக்கு போட்டுருவீங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு போனஸ் எப்படி கிடைக்கும். இப்போது 0 to 5 அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு 500 கிடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபார்முலா இப்படி தான் இருக்கும். இஃப் யூஸ் பண்ணுவீங்க. இஃப் யூஸ் பண்ணிவிட்டு எந்த செல் இருக்கோ அதுக்கு மேலே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்துட்டு எந்த வேல்யூவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் திங் அது என்ன வேல்யூ அங்கே வரணும். 3000 வரணும்னா 3000, இல்லை 2000 வரணும்னா 2000, அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம எப்போவுமே டிசெண்டிங்கில் தான் போவோம். அதாவது பிக்கஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு அப்படியே ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் வருவோம். ஸோ அந்த மாதிரி இஃப் கண்டிஷன் எழுதிட்டே போனாக்கா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா லென்த்தி ஃபார்முலாவாக ஆகிடும், நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் சிம்பிள் தான். இஃப்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ கூகுள் ஷீட் யூஸ் பண்ணல, எக்ஸல் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் லுக்கப் அப்படின்னு சொல்லலாம். லுக்கப்பில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்லூக்கப் வரைக்கும் நிறைய வந்துருச்சு. இதில் லுக்கப்பில் என்ன பண்ணலாம், ரொம்பவும் சிம்பிள் தான். எக்ஸ்லூக்கப்பில் என்ன பண்ண போகிறீங்களோ அதை விட சிம்பிள் லுக்கப். இந்த சிம்பிளான திங்கை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லுக்கப் வேல்யூ என்னன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதாவது D13 இந்த வேல்யூ தான் லுக்கப் வேல்யூ. இந்த லுக்கப்பில் எதை பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது சர்ச் கீ ரேஞ்சு, அதாவது சர்ச் கீ ரேஞ்சுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த சர்ச் வேல்யூ என்னன்றதுக்கு பதிலாக எங்கேருந்து தேடணும் அப்படின்றது, இந்த வேல்யூவை எங்கேருந்து தேடணும் அப்படின்ற காலமை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இதுவே Vlookup இந்த டேபிள் அரே அப்படின்ற மாதிரி அரே ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரேஞ்ச் அரே அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போது 6 to 10 அப்படின்றது அந்த 0 to 10 இருக்க வேல்யூவை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் எவ்வளோ போனஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த போனஸை E37லேருந்து E41 வரைக்கும் இருக்கும். அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ போனஸ் ரேட்டுக்கு 0 to 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது பக்கத்தில் 500 to 3000 இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்தாலே உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வரது தான் போனஸ். ஸோ இந்த போனஸுக்கு தான் இந்த Vlookup போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த வேல்யூ போட போகிறீங்க. வேல்யூக்கு அப்புறமா அந்த வேல்யூஸ் எங்கே இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறீங்க. லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த தடவை Ctrl+D இல்லை டபுள் டேப்போ டப்புன்னு இந்த கார்னர் வச்சு ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வேல்யூஸ் மாறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுங்க. எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாதோ அதை மட்டும் லாக் பண்ண வேண்டாம். லாக் பண்ணுறதுக்கு F4 கீ தான்.
ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா அந்த போனஸுக்கு எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ E37 to E41 கொடுத்துருக்கேன், அதை லாக் பண்ணி வச்சாச்சு. ஸோ லுக்கப் ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை விட சிம்பிளாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு நெஸ்டட் இஃப்பும் வேண்டாம், லுக்கப்பும் வேண்டாம். இப்போ Vlookup போடுறதுனாலும் அதே சேம் மெத்தட் தான். Vlookup போடும்போது நீங்கள் Vlookupனு போட்டுட்டு எந்த கீ இருக்கோ அதை யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு பதிலாக நீ எந்த டேபிள் அரேவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 காலமே ஒன்றா செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வந்து 2ன்னு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்கா, அதாவது எம்டியாக விட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். இல்லை அப்படின்னாக்கா 1 கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 அப்படின்னா ஃபால்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டிப்பாக வரும். ஸோ அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ வரும்பொழுது உங்களுக்கு நெஸ்டட் இஃபோட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நெஸ்டட் இஃப் வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபால்ஸ் சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே தான் Vlookup யூஸ் பண்ணுறீங்க. Vlookup யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன் என்ன பண்ணுவீங்க, எந்த வேல்யூக்கான அதாவது சர்ச் கீயை போட்டுருவீங்க. ஸோ சர்ச் கீயை போட்டுட்டு அதுக்கப்புறமா ரேஞ்ச் என்னன்றதை கொடுப்பீங்க. ரேஞ்ச் என்ன அப்படின்னாக்கா எந்த டேபிள், அதாவது இப்போ 0 to 10 கொடுத்துட்டு 500 to 3000 அப்படின்னு ஒரு டேபிள் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த டேபிளை தான் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா அதோட இண்டெக்ஸ் என்ன, இப்போது ஒரு நம்பருக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ தான் வேணும்னும் போது நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் வந்து செகண்ட் காலம். ஸோ அந்த வேல்யூ வந்து செகண்ட் காலமில் இருக்குது. இப்போ வந்து தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் அப்படின்னாக்கா அந்த காலமோட நம்பரை தான் இங்கே போடணும். அதாவது கவுண்ட் பண்ணிக்கோங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து 2வது காலமே அப்படின்றதுனால இண்டெக்ஸில் 2 அப்படின்னு போட்டுட்டு ஃபால்ஸ் வேல்யூ மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா 0 போட்டு ட்ரூ வேல்யூ வேணும், அப்ராக்சிமேட் வேண்டாம், எனக்கு அக்யூரேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட் வேல்யூ எடுப்பாங்க. இதில் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்தாலே போதும். இந்த மாதிரியான 0 to 10 இருக்கிறத நம்ம ஃபிக்ஸடாக எடுக்காமல் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நெஸ்டட் இஃப் பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்டட் இஃப் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் திங், இந்த மாதிரி பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் சிம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இது வந்து சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம சிம்பிள்ஸ் மட்டும் வச்சிடறோம். இப்போ இந்த ஆவரேஜ், குட், புவர்னு போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸலண்ட் அப்படின்றதுக்கு ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த டேபிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட், குட், ஆவரேஜ் அப்படிலாம் ஸ்மைலிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மைலிஸ்க்கு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விண்டோஸ் 365 யூஸ் பண்ணாலும் சரி, 2019 யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள் ஷீட் யூஸ் பண்ணாலும் சரி, விண்டோஸ் ப்ளஸ் டாட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்மைலி வரும். ஸோ ஸ்மைலி வந்தது ஒன்றுமே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மைலிஸில் எக்கச்சக்கமான ஸ்மைலிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எமோஜி கொடுத்துருப்பாங்க. அந்த எமோஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எமோஜியில் உங்களுக்கு எந்த மாதிரியான எமோஜி வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சேல்ஸில் இருக்கீங்க, ஒரு வெஹிக்கிளில் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய எமோஜிஸ் இருக்கும். நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பில் நிறைய எமோஜிஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் நிறைய எமோஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் டாட் கீ யூஸ் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட்டப் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எக்ஸலண்ட் நம்பும்போது இந்த ஸ்மைலி கொடுத்துருக்கேன், குட்டுக்கு இந்த ஸ்மைலி, ஆவரேஜுக்கு தம்ஸ் அப் கொடுத்துருக்கேன், புவர் கொஞ்சம் சேட், வெரி புவர்னா ரொம்ப ஆங்க்ரி மாதிரி ஒரு ஸ்மைலி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்மைலிஸை வச்சு நீங்கள் அந்த சேல்ஸ் பர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்கள் ஒர்க்கர் ஒரு எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்மைலி மூலிமா கேட்கலாம். இல்லை கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஃபார்ம்ஸில் சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மைலிஸ் தான் தெரியும். ஸோ ஸ்மைலிஸை கிளிக் பண்ணாலே போதும், இங்கே அவங்களுக்கு வேல்யூஸ் வந்துடும். அதாவது இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அது எல்லாத்தையுமே டோட்டல் சம் பண்ணி உங்களுக்கு இங்கே வேல்யூவாக கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி Vlookup போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இஃப்ஸ். இந்த இஃப்ஸ் கண்டிஷன் நெஸ்டட் இஃப்க்கு ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. அதுவும் கூகுள் ஷீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நெஸ்டட் இஃப்க்கு இஃப்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 டைப்பாக நான் காமிச்சிருக்கேன். இதில் என்ன ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இஃப்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, இப்போ உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இஃப்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ கண்டிஷன் என்னன்றதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான். அதாவது ஃபால்ஸுக்கான வேல்யூஸ் எதுவுமே கொடுத்துக்க மாட்டாங்க, ட்ரூ வேல்யூ மட்டும்தான் நீங்கள் இதில் போடுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இஃப்ஸ் போட்டுட்டு என்ன கண்டிஷனோ அதை யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா ட்ரூ வேல்யூ என்ன வருதோ அதை போட போகிறீங்க. இப்போ நெஸ்டட் இஃப்பில் வந்து ஃபால்ஸில் திருப்பி ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து கண்டினியூஸாக நாங்கள் போட்டுக்கலாம்.
இதில் கமாவை கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்னன்றதை போட்டுட்டு அதோட செகண்ட் வேல்யூ ட்ரூ வேல்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்போது D13 தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய லைன் ஐட்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ D13 கொடுத்துட்டோம், கமா கொடுத்துட்டு இல்லை கண்டிஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். கண்டிஷன் என்ன, இப்போ வந்து இது ஆவரேஜா குட்டா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் எதில் எடுக்க வரீங்க அப்படின்னாக்கா எக்ஸலண்ட்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். எக்ஸலண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் போட்டுருங்க. ஏன்னா இது ஒரு டெக்ஸ்ட், ஸோ அதனால் எக்ஸலண்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் எமோஜி சைனை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எமோஜி சைன் போட முடியல அப்படின்னாக்கா Vlookup இல்லை அங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எந்த இப்போ I23 அப்படின்னு வச்சுங்களேன், 23 கொடுத்துட்டு இது டெக்ஸ்ட் இல்லை, ஸோ I23 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் எக்ஸலண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை கண்டிஷன்ஸ் அப்படி கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கமா கொடுத்துட்டு செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ D13 நமக்கு என்ன வேணும், நெக்ஸ்ட் திங் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டே போகலாம். இதுக்கப்புறமா ஆவரேஜுக்கு என்ன ஸ்மைலி இல்லை ஆவரேஜுக்கு என்ன இதுன்றத I24 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு டேப் கொடுத்துருங்க. இப்போ D13 இருக்கிறது 6 தான். ஸோ ஒரு இது சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ D13க்கு பதிலாக C13 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். C13 கொடுத்துட்டு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது இப்போது கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ I23 சிம்பிள் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். I20 36 இருக்குது. ஸோ அதுவும் வந்திருக்காது. I36 37 உங்களுக்கு 2 கண்டிஷன் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணுன்றதை அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கும் ஃபார்முலா அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் அப்படியே செல் வேல்யூவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்மைலியை கேப்சர் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். Xlookup எப்படி வரும், அதுவும் கூகுள் ஷீட்டில் Xlookup இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் ஆஃபீஸ் 365 இல்லை Excel 2019 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த Xlookup யூஸ் ஆகும். Xlookup பொறுத்த வரைக்கும் லுக்கப் மாதிரியே தான், பட் இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. இது கூகுள் ஷீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றதுனால நேம் எரர் வருது. இது என்ன ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. இதுதான் உங்களோட எரர், அன்னோன் ஃபங்க்ஷன். ஸோ இது 365 நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்ன கீ சர்ச் கீன்றதை கொடுத்துட்டு லுக்கப்பில் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த 0 to 10ன்ற நம்பரை நம்ம இன்சர்ட் பண்ணி காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆவரேஜ் புவர் அப்படின்ற டேபிளில் ஃபஸ்ட் லைனை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த அரே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன வேல்யூ அங்கே வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு வெறும் ஸ்பேஸ் மட்டும் டபுள் கோட்ஸ் கொடுத்து ஸ்பேஸ் எதுவுமே இல்லை, டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கனாலே எம்டின்னு அப்படி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். Xlookup 365 ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ட் எப்படி போடலாம். நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது, சார்ட் வந்து எந்த மாதிரி சார்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி சார்ட் எடுக்கணும் அப்படின்றது தெரில. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேட்டா வந்து செலக்ட் பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் இருக்க டேட்டா ஃபுல்லாத்தையுமே நான் வந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரும். ஹேண்ட் சிம்பிள் வரும்போது நீங்கள் அதை அப்படியே கலெக்ட் பண்ணி எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் போட்டலாம். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேல்யூஸ் மாற்றிட்டீங்க, இந்த டேபிள் இங்கேருந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்னும்பொழுது உங்களுக்கு வந்து அங்கே ஃபார்முலாஸில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. எல்லா ஃபார்முலாவுமே அப்படியே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்சர்ட் போயிட்டு நீங்கள் சார்ட்ன்றதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். என்ன சார்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்ததுக்கப்புறமா எடிட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். எடிட் டு சார்ட் அப்படின்னு எடிட் த சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும்.
ஸோ இதில் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ட்டில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஸ்மைலிஸ் வர வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது நல்லாவே இருக்கும். இந்த ஸ்மைலிஸில் நீங்கள் இந்த லைன் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இல்லை டேட்டா மட்டும் வேணும், இல்லை அந்த டேட்டா லேபிள் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன காலமை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதில் இந்த Xlookup ஃபார்முலாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூக்கு ஒரு சென்டென்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆஃபீஸ் 365 ஆன்லைன் வெர்ஷன். ஸோ OneDriveல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் அதை வேணால் பை பண்ணிக்கங்க. நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பர்சனல் யூஸ் அப்படின்றதுனால ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் ஈக்குவல் டு டைப் பண்ணிவிட்டு Xlookup அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு Xlookupோட ஃபார்முலா வரும். இந்த Xlookupல என்ன வேல்யூ கேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ கேட்டிருக்கு. லுக்கப் வேல்யூன்றது எது நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4ன்றத லுக்கப் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4க்கான டேபிள் அரேயில் இருக்கிற வேல்யூ எனக்கு வேணும். ஸோ இந்த 4ஐ நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ லுக்கப் அரேன்னு பார்த்தீங்கன்னா இதான் லுக்கப் அரே. இந்த காலமில் இருக்கிறது லுக்கப் அரே. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிடுங்க. F4 கொடுத்து லாக் பண்ணதுக்கப்புறமா திருப்பி கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு இப்போது ரிட்டன் அரே கேட்குது. ஸோ இங்கே என்ன வேணும் அப்படின்றது தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ரிட்டன் அரே எங்கே வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், பேக்கில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா லாக் பண்ணிவிட்டு இஃப் நாட் ஃபவுண்ட் ஆர் மேட்ச் மோட் ஆர் சர்ச் மோட் அப்படின்னு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்றது தான் நம்ம கொடுக்க போகிறோம். இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா எம்டியாக இருக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் Xlookup முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே அங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன எரர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் எரர் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைன் பண்ண முடியல அப்படின்னாக்கா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன எரர் அப்படின்னாக்கா இங்கே வந்து 3 வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே N8லேருந்து ஸ்டார்ட் பண்ணி N10 வரைக்கும் 5, 10, 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஆவரேஜ், எக்ஸலன்ட், புவர்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே சைஸ் தான் இதுவும் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே 10ன்னு கொடுத்துட்டு இங்கே 11 வரைக்கும் செலக்ட் பண்ணது தான் எரர். ஸோ இப்போ இந்த 11ஐ 10ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் கண்டிஷன் தான். இப்போ உங்களுக்கு அந்த எரர் வேல்யூ போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் கூட நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லலாம்.